சிவராமனின் தந்தை உயிரிழந்த சிசிடிவி காட்சி பதிவுகளானது தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலி என்சிசி கேப் நடத்திய பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் எலிபேஸ்ட் சாப்பிட்டதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியில் இருந்து சேலத்திற்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். அப்பொழுது இன்று சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இதே போல் நேற்று இரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே சிவராமனுடைய தந்தை மது போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்பொழுது அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு அவர் அங்கிருந்து சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அதனுடைய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதாவது சிவராமன் தானே இருசக்கர வாகனத்தில் கீழே விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டு உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். அதனுடைய சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. நேற்றிரவு 10 மணி அளவில் போதையில் வந்த சிவராமனின் தந்தை கீழே விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. தினேஷ், இது குறித்தான விவரங்கள் நீங்க தொடர்ந்து பதிவு செய்யலாம். நிச்சயமாக. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 1 வார காலமாகவே மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் பிரதிநிதியான சிவராமனுடைய வழக்கு பதிவு செய்து மேலும் 10 பேர் கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிவராமன் கோயம்புத்தூரில் இருந்து வரும் வழியில் அவர் தப்பித்ததாக கூறி அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. அவரை சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்பு அவருக்கு நேற்று முன்தினம் இங்கிருந்து சேலத்திற்காக மேல் சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அப்பொழுது அவர் கடந்த 2 நாட்களுக்கு கைது செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாகவே எலி பேஸ்ட் சாப்பிட்டதாக மருத்துவரிடம் கூறியுள்ளனர். இதனால் மேல் சிகிச்சைக்காக அவரை சேலத்திற்கு அழைத்து சென்றனர். மேல் சிகிச்சை அழைத்து வந்த நிலையில் இன்று அதிகாலை சுமார் 5:30 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி சிவராமன் உயிரிழந்துள்ளார். இது மட்டும் இல்லாமல் இவருக்கு உதவியதாக அவருடன் இருந்தவர்களை ஏற்கனவே 10 பேரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு சிவராமனுடைய தந்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே மது போதையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தால் அப்பொழுது நிலை தடுமாறி அவர் கீழே சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்று அதிகாலை அவர் உயிரிழந்த நிலையில் நேற்று அவர் மது போதையில் கீழே விழுந்து அவரும் தலையில் காயம் ஏற்பட்டு கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இன்று சேலத்தில் இருக்கக்கூடிய சிவராமனுக்கு அவருடைய உடல் கிருஷ்ணகிரிக்கு கொண்டு வரப்படுகிறது. அதே போல் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அவருடைய தந்தையினுடைய உடலும் அவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவராமனுடைய உடலை வாங்குவதற்காக அவருடைய உறவினர்கள் இதுவரை யாரும் வரவில்லை என்று ஒரு தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. தற்பொழுது அவருடைய தந்தை இருசக்கர வாகனத்தில் கீழே விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது.